சாப்பிட்டீங்களா தாங்களா? என்ன சாப்பிட்ட நீங்கள்? சோறும் சோறும் பருப்பு கறியுமா? காணுமா? வடிவா சாப்பிட்டீங்களா? ஐயோ, வேறு அம்மாவா சமைச்சவா? நீ கல்யாணம் முடித்தா சரி அல்லாதீங்க ஏதோ இவ்வளோ காலத்துக்கு இருக்கிறீங்களே உங்களை மானையும் பாதுகாத்து வச்சுக்கொண்டு ஏதோ எங்களால் முடிஞ்சது கட்டாயம் செய்வோம். அப்போ பகல் என்ன சாப்பிட்டீங்க? ஏன் இப்போ 3 மணி ஆயிட்டு? ரெண்டு வருஷமாக தொடர்பே இல்லை. வேறு கல்யாணம் முடிச்சிட்டாங்க அப்படியா? என்ன வேறு ஆசை? படிக்கிற டீச்சராக வேற போகிறீங்களா? சரி, நல்லா சமத்தா படிக்கணும். என்ன பிள்ளைக்கு ஏதாவது கொப்பி புத்தகங்கள் ஏதாவது உதவிகள் தேவை வேண்டாம், மாமாட்ட சொல்லுங்க, வேண்டி தருவீங்க. சரியா? பள்ளிக்கூடம் என்னத்தில் போய் வர நீங்கள்? நடந்தா போகிறோம். நீங்கள் பக்கத்துலவா தூரவா? அடிப்படையில் இன்றைக்கு ஒரு குடும்பத்தை வந்து சந்திச்சினாங்க. இந்த குடும்பத்தில் இந்த தங்காவை பார்த்தோன்னு எங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு வந்தது. படிக்கிற கொப்பி புத்தகம் எல்லாமே இருக்கா பிள்ளைக்கு? இருக்கா? நிறைய வச்சிருக்கிறீங்களா கொஞ்சம் வச்சிருக்கிறீங்களா? 2 வச்சிருக்கிறீங்க. இந்த பிள்ளையும் வச்சு கொண்டு அதை என்ன செய்யறேன்னு தெரியாமல் அந்த பிள்ளையில கேளுங்க. ஆர்வம் இருக்குங்களே அப்போ வட்டாட்டுங்க. தங்காவுக்கு என்ன ஒரு சொக்கு வீங்கி இருக்கோ? இப்படி நானே தொலைந்து பாருங்களேன். சாப்பிடல கொஞ்சம் ஒன்று திறக்கலாது. இதுக்கு மேலே திறக்கல. என்ன வாய்? அண்ணா வணக்கம். அம்மா வணக்கம். தங்கச்சி வணக்கம். வணக்கம் சொல்ல மாட்டீங்களா? ஓகே. என்ன பேர் உங்களுக்கு? அன்சிகாவா? நல்ல பேர். எத்தனை வயசு பிள்ளைக்கு? 6 வயசா? முதலாம் ஆண்டு படிக்கிறீங்க அப்போ? ஓகே ஓகே, கட்டிக்கார பிள்ளை. அண்ணா உங்களுக்கு எத்தனை வயசு அண்ணா? 27 வயசு. வைஃப் என்ன செய்கிறா? விட்டுட்டு போயிட்டாங்களா? கனகாலமா? வெளிநாடு போயிட்டாங்களா இல்லாட்டி? தொடர்பு இல்லை. இப்போ கனகாலமாக தொடர்பு இல்லாமல் 2 வருஷமாக தொடர்பு இல்லை. வேறு கல்யாணம் முடிச்சிட்டாங்க அப்படியா? அப்படியா? ஓகே. அப்போ ஃபுல்லாக இப்போ நீங்கள் தான் பார்க்குறீங்க? நான் தான் பார்க்குறேன். எல்லா சிலவும் நான் தான் பார்க்குறேன். எனக்கு மேலாது காட் பர்த் இருக்குது. வேலைக்கெல்லாம் போயிடலாம், விட்டு தான் இருக்கிறேன். அம்மாவும் இன்னொரு தான் இருக்காங்க. நீ பிள்ளைக்கு படிப்பு செலவு அதுகளும் செய்யணும். இப்போ அந்த இதுதான் பார்க்குறேன். எனக்கு ஒரு தொழில் எதுவும் செய்கிற மாதிரி இருந்தால் அதை வச்சு நான் பிள்ளையை பார்த்து கொண்டு இருப்பேன். தொழில் என்ன தொழில் உங்களுக்கு வீட்டில் இருந்து என்ன செய்யலாம் தொழில்? நான் கார்மெண்ட்ஸ் போய் கொண்டிருந்தேன். மருத்துவ தொழில் நின்றுட்டேன். இப்போ அதுவும் போயிடாது. வேறு ஏதாச்சும் தோட்டம் செய்கிற மாதிரி. தோட்டம் செய்கிற காணி எல்லாம் இருக்கா? காணி அம்மாவோட காணி தான் இருக்குது. அதில் கிணறுலாம் இருக்குது. அதை கட்டணும். அந்த அளவுகள் செஞ்சுருந்தேன். நான் அதை வச்சு பிள்ளையை பார்த்துக்கொண்டு அம்மாவையும் பார்த்து கொண்டு இருப்பேன். கிணறு கட்டினா உங்களுக்கு தோட்டங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியா? என்ன தோட்டத்தில் என்ன செய்வீங்க? தோட்டம்னா கச்சான் இது முளை அதுகள் வச்சு அதில் எல்லாம் அனுபவங்கள் இருக்கா அவங்கள செய்கிறது? பழகி இருக்காங்க. இந்த அம்மாவும் பிள்ளையும் வச்சு பார்க்கலாமே. எங்கேயும் போகவும் இயலாது. பிள்ளையை ஸ்கூல் விட்டுட்டு நான் எங்கேயும் போகவும் இயலாது. தோட்டத்துக்கு அம்மாவோட தான் இருந்து பார்த்து கொண்டு இருக்காங்க. இந்த உதவியும் இல்லை. வீடு வாசல் எனக்கு இல்லை. இது வாடகை இதாக தான் இருக்கிறேன். இதுவும் வாடகை தான் இருக்கிறீங்க. அப்போ காணி எந்த காணிக்கு வந்து இது வரைக்கும் வரல. அப்போ தோட்டம் எங்கே உங்களுக்கு? அம்மாக்களோட தான். இப்போ அம்மா அந்த அவைக்கு காணி இருக்கு. அம்மா தனியாக அம்மாவோட தனியாக இருக்காங்க. அப்போ அதில் இருந்து அம்மாவோட இருந்து பார்த்துக்கொள்வோம். அதில் காணி தேவையான காணி இருக்கு. அப்போ அதுல இருந்து செய்யறதுக்கு தான். இந்த வீட்டுக்கு என்ன இருக்கிறீங்க? ஐயோ பார்த்து எனக்கு விசரா கிடக்கு. இப்படி ஒரு வீடு நான் பார்க்கல இது வரைக்கும். இதில் தான் இருக்கு. நாங்கள் இதெல்லாம் இருக்கிறீங்க. தங்காவையும் வச்சு கொண்டு இருக்கிறீங்களா எல்லாம்? ஐயோ நம்பலாம கிடக்கு. என்ன அப்படி இருக்கு வீடு. அம்மாவோடையும் கதைப்பம்மா. அம்மா எத்தனை வயசு உங்களுக்கு? 64 வயசு. என்ன வேலைகள் எதுவும் செய்றீங்களா? வேலை செஞ்சா பெரிய அது உடம்புக்கு. அப்போ மகனோட தான் இருக்கிறீங்க? அவன் தான் அவனோட இருக்கேன். அவர் தான் உங்களை பார்க்குறாரு. சமைக்கிறது எல்லாம் செய்வீங்களா? நீங்கள் தான் சமைக்கிறது. மகன் காசோட தான் நீங்கள் தான் சமைப்பீங்க. என்னம்மா அப்போ தோட்டங்கள் செய்து கொடுக்குறதுக்குரிய ஏதாவது செய்து கொடுத்தா உங்களை செய்யக்கூடிய மாதிரி இருக்குமா? செஞ்சு கொடுத்தீங்கன்னா குடிக்க கூட தண்ணி இல்லாமல் உங்கள் தான் போய் வாங்கினா தண்ணி என்ன பிரச்சனை? குடிக்க தண்ணி கொஞ்சம் தண்ணி குடிக்கிறாள் இல்லை.
இங்கே குடிக்கல கல்சிய பிரச்சனை என்ன இடிஞ்சு விழுந்துட்டு கிணறு. கிணறு இடிஞ்சு மூடிட்டா ஃபுல்லா மூடி இருக்கு சும்மா ஒரு சைட்டால தான் எடுக்கலாம். அதனால என்னால் இயலாது உழைக்க. 67 வயசாமா. அப்போ அண்ணா உங்களுக்கு என்ன நடந்தது? இது வந்து சின்னன்ல இருந்து இப்படி தானா இல்லாட்டி? சின்ன வந்து சாப்பிடலாம் திறந்து பாருங்களேன். சாப்பிடல கொஞ்சம் கொஞ்சம் திறக்கலாது. இதுக்கு மேலே திறக்கல என்ன வாய்? இதுக்கு போய் இந்த காய் ஒரு நாள் சின்ன இல்லை அப்படி பிள்ளைல சோறு ஊற்றினா கை அப்படியே துண்டா போயிட்டு. அப்போ தான் பார்த்தேன் அந்த வாய். கை துண்டா போயிட்டு உங்களோட கை துண்டா போயிட்டா? ஓண்டா அப்படியே பிடிச்சிட்டு கடுக்கலாம. அவர்கிட்ட அந்த பல்லு கீறிட்டு. அப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டின்னு போய் கொண்டு போனால் அது நியாயமான செலவு கேட்குறாங்க. அதோட ஊட்டிட்டு அப்படியே பிள்ளை என்ன வந்துச்சு ஏதாவது இருக்கட்டும் அப்படி. அது செய்யலாமா? நீங்கள் காய்ச்சி பார்த்துனீங்களா? கதைச்சுனா செஞ்சால் கதை வராதுன்னு சொன்னாங்க. அப்படியா? செஞ்சால் கதை வராதான். இப்போ அதுக்கு தான் வேணாண்டு விட்டு. அதுக்கு இது பரவாயில்ல, நான் சாதிச்சோண்டு சந்தோஷமா இருக்கலாமே. இதால் வேறு பிரச்சனைகள் ஒன்றும் பெறாதாமா? வேறு பிரச்சனை இல்லை, கஷ்டமான சாப்பாடு சாப்பிடலாது. வாய் என்ன திறக்கலாமே என்ன சாப்பாடு இல்லாமல் தள்ளி தான் சாப்பிடுறது. சாப்பிடக்குள்ள கருமிட்டேன். ஐயோ என்ன சொல்கிறீங்க? தள்ளி 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 தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி செஞ்சு செஞ்சு சாப்பிடும். இதோட உங்களுக்கு ஹார்ட் பிரச்சனையும் இருக்கா? கஷ்டமான வேலையை செய்யலாது. அது மூச்சு நிற்கும் டக்குண்டு. இந்த பிள்ளையும் வச்சு கொண்டு அதை என்ன செய்யறேன்னு தெரியாம அந்த பிள்ளையில கேளுங்க. ஆரோக்கியம் இருக்காங்களே அப்பா ஒட்டாட்டுங்க. தங்காக என்ன சொக்கு வீங்கி இருக்கோ? இல்லை சொக்கு வீங்கி இருக்குமே, அதைச்சிருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அப்படித்தானே வாங்க. சாப்பிட்டீங்களா தாங்களா? என்ன சாப்பிட்ட நீங்கள்? சோறும் பருப்பு கறியுமா? காணுமா? அப்படியா சாப்பிட்டீங்களா? ஐயோ வேற அம்மாவா சமைச்சவா? ஃபுல்லாக சாப்பிட்டீங்களா? வடிவா பருப்பு கறி நல்லா இருந்ததா? பள்ளிக்கூடம் என்னத்தில் போய் வர நீங்கள்? நடந்தா போகிறோம். நீங்கள் பக்கத்துலவா தூரவா? கொஞ்சம் தூரம் போகணுமா? பயம் இல்லையா நடந்து போய் வரதெல்லாம்? போய் ஒரு ஆள் கூட்டிகிட்டு தான் வரணும். கூட்டிகிட்டு வரதுன்னு. நல்லா படிப்பீங்களா? மாமாவுக்கு ஒரு பாட்டு ஒன்று படித்து காட்டுங்க பார்ப்போம். பாட்டு படிப்பீங்களா? படித்து காட்டுங்க. பாட்டு தெரியுமா? இங்கிலீஷ் பாட்டு ஏதாவது? தமிழ் பாட்டு படித்து காட்டுங்க. தெரியுமா பாட்டு ஏதாவது? ஆனால் என்ன சொல்லுவீங்களா? ஆனால் என்ன தெரியுமா? சொல்லுங்க. சொல்லி காட்டு. சொல்லுங்க பாப்போம். ஆனால் ஒன்றா சொல்லுங்க. ஆனால் ஒன்றா சொல்லுங்க பாப்போம். கட்டிக்கார பிள்ளை அச்சா பிள்ளை சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. ஏபிசிடி தெரியுமா? அப்போ ஆனா ஒன்றா சொல்லுங்க. ஆனா ஒன்றா தெரியும் தானே? கட்டிக்காரி. அப்போ ஆனா ஒன்றா சொல்லுங்க பாப்போம். ஓகே ஓகே. வாவ் சூப்பர் சூப்பர் சூப்பர். கட்டிக்காரியா? கட்டிக்காரியா? ஓகே. என்னண்ணா இந்த வீட்டை பார்க்க என்னாலே முடியல. அம்மாத்தோட இருக்கிறாங்க. மழை பெஞ்சா எல்லாம் ஒழுகாதா வீடு? வீடும் சைட்டால் எல்லாம் என்ன மண்ணுகளால் தான் எல்லாம் மொழி வச்சிருக்கிறீங்கண்ணே. அங்கால மெட்ரோ வீடுமே. இதுக்குள்ளான்னு சமைக்கிறது என்னண்ணா? தங்காக்கு நித்தா வரும் அதுக்குள்ள நிறுத்துறோண்டா. வெக்கையா இருக்கிற இல்லையா பிள்ளைக்கு? வெக்கதானே? வேர்க்குமா? வேர்க்கிறதா? ஓகே வாங்க. பட்டு ஒன்றும் வேறு ஒன்றும் செய்யலாது. சரியா? இதுக்கு நீங்கள் அழுது கொண்டு இருந்து ஒன்றும் செய்யாது. ஒன்றும் பிள்ளைகள் இந்த வாழ்க்கை அப்படித்தான். பிள்ளைகள் நீ கல்யாணம் முடித்தா சரி அழாதீங்க.
இருக்கிறீங்களே உங்களை மானையும் பாதுகாத்து வச்சுக்கொண்டு ஏதோ எங்களால் முடிஞ்சது கட்டாயம் செய்வோம். இந்த வீடியோ பார்க்குறாக்கள் கட்டாயம் உங்களுக்கு உங்களை பார்க்கவே எங்களுக்கும் ஏதோ எங்களை வீட்டை கூட்டிக் கொண்டு போகிற நிலைமையில் இருக்கிற நாங்களும் அப்படி தான், நாங்களும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம். இருந்தால் நாங்களே கூட்டிக் கொண்டு போயிடுவோம், நாங்களே பார்த்து உங்களை வச்சுக்கொள்வோம். உங்களை ஒரு அளவுக்கு சாப்பாடு கொடுத்து பார்த்துக்கொள்றது எங்களுக்கு ஒரு விஷயம் இல்லை. கட்டாயம் ஒன்றும் யோசிக்காதீங்க, எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம். சரியா? என்னம்மா அல்லாதீங்க, சரி அல்லாதீங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறதே பெரிய விஷயம்தான். இதான் நான் கிணறு இல்லை சைட்டால் இடிஞ்சிடிஞ்சு அப்படி விழுந்துருச்சு. இதெல்லாம் கட்டி எடுக்கணும். கவனம் பண்ண வலிக்கிரும் போடும், பயமாக கிடக்கு பார்க்க. இப்போ இந்த கிணத்துக்கு என்னென்ன செய்யணும் உங்களுக்கு? இதை கொஞ்சம் ஆழப்படுத்தி கட்டணும். இது கோடையில் என்ன வத்திடுமா தண்ணி? தண்ணி இருக்காது, வத்திடும். இப்போ இதை ஆழப்படுத்தி கொஞ்சம் கட்டினா ஒரு அரைச்சி விரண்டாலும் கட்டி விட்டால் தோட்டங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த காணியை தான் சொன்னீங்களா தோட்டங்கள்? இந்த காணி தான். ஓ புல்லா இடிஞ்சு விழுந்துட்டு என்ன சாப்பிட்டீங்க? விடிய என்ன சாப்பிட்டீங்க? சாப்பிடலையா? விடிய பருப்பு கறியா? அப்போ பகல் என்ன சாப்பிட்டீங்க? ஏன் இப்போ 3 மணி ஆயிட்டு இன்னும் சாப்பிடலையா? என்ன சாப்பிடுனீங்க? பகல் சாப்பாடு சமைக்கலையா? அப்போ பிள்ளை எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? 1ஆம் ஆண்டு படிக்கிறீங்களா? அப்போ என்னென்ன போவீங்க ஸ்கூலுக்கு? நடந்தா போவீங்க? எவ்வளோ தூரம்? நிறைய தூரமா? அந்த ரோட்டுக்கிட்ட மெயின் ரோட்டுக்கிட்ட இருக்கு அதானே ஸ்கூல்? அந்த ஸ்கூலா? அது தூரம் தானே? தூரமா? அப்போ விடியலேருந்து நடந்து போவீங்களா? படிக்கிற கொப்பி புத்தகம் எல்லாமே இருக்கா பிள்ளைக்கு? இருக்கா? நிறைய வச்சிருக்கிறீங்களா கொஞ்சம் வச்சிருக்கிறீங்களா? 2 வச்சிருக்கிறீங்க. பென்சில் இருக்கா? பென்சில் எத்தனை இருக்கு? 1 இருக்கு. காணுமா? அது காணும் வேணா இந்த வருஷம் வச்சு பாவிக்கலாம் வேணா. புதுசாக எதுவும் கொப்பி புத்தகம் வேணுமா பிள்ளைக்கு? சரி மாமா திருப்பி ஒருக்கா வருவேன் பிள்ளைகிட்ட வரைக்க கொப்பி புத்தகங்கள் எல்லாம் வேண்டிட்டு வரேன். பேக் இருக்கா? புது பேக்கா பழைய பேக்கா? புதுசாக எடுத்தது. எப்போ எடுத்துனீங்க அது? 2020 முதலாம் ஆண்டு போய் வேண்டினீங்களா? கட்டிக்கார பிள்ளை நல்லா ஆனாவண்ணா எல்லாம் சொன்னீங்க. சாப்பிள்ள நல்லா படிக்கணுமே. படித்து பெரிய ஆளாக வளர்ந்து என்ன வர போகிறீங்க? டாக்டரா? ஊசி போடுவீங்களா? அப்போ ஊசியெல்லாம் போடுவீங்களா? என்ன அவர் ஆசை பிள்ளைக்கு? என்ன அவர் ஆசை? படிக்கிற டீச்சராக வர போகிறீங்களா? சரி நல்லா சமத்தா படிக்கணுமேண்ணா. பிள்ளைக்கு ஏதாவது கொப்பி புத்தகங்கள் ஏதாவது உதவிகள் தேவைண்டா மாமாட்ட சொல்லுங்க, வேண்டி தருவேன். சரியா? பாட்டு தெரியும் பிள்ளைக்கு? இங்கிலீஷ் பாட்டா தமிழ் பாட்டா? அறாரா நாக்குமுக்க அப்படியா? இல்லை ஸ்கூல் பாட்டு. தமிழ் பாட்டு தெரியுமா? அப்போ என்ன பாட்டு தெரியும்? சினிமா பாட்டா? படிங்க. பாட்டு படிங்க. என்ன பாட்டு படிங்க? நல்ல சத்தமாக படிக்கணுமா? எங்க போறீங்க? காட்டு பக்கம் வீடு இருக்கு, அங்க போறீங்க. கம்பளி சட்டை நல்லா இருக்கு, யார் தந்தாங்க? கடவுள் தந்த சொத்து தானே, வேற யாருங்க? உறவுகளை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்களுடைய யூடியூப் சேனல் மூலமாக தான் சில உதவி திட்டங்களை வந்து செய்து வரோம். இப்போ பார்த்தீங்கன்னா வவுனியா மாவட்டத்தில் இருக்கிறோம். இங்கே வந்து அநேகமான குடும்பங்கள் மிக வறுமையின் பிடியில் வந்து இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இன்றைக்கு ஒரு குடும்பத்தை வந்து சந்திச்சினாங்க. அந்த குடும்பத்தில் இந்த தங்கா பார்த்தோன்னா எங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு வந்தது.
வீட்டை ஃபேமிலி வந்து நிறைய கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட அம்மா வந்து 2 வருஷத்துக்கு முதலே அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ அப்பா தான் பிள்ளையை வந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அவருக்கும் வந்து இதே வருத்தங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனையில் அவரும் சிக்கியிருக்கிறார். அதால் பெரிய வேலைகள் எதுவுமே செய்ய இயலாது. வீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடும் சரியான ஒரு பின்னடைவான ஒரு நிலைமையில் இருக்குது. அந்த வீடும் நீங்கள் அதில் காணொலியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏதாவது உதவி திட்டங்கள் இந்த பிள்ளைக்கோ அல்லது அந்த குடும்பத்துக்கோ வந்து உங்களால் செய்ய முடிஞ்சால் கட்டாயம் செய்யுங்க. அதற்கான தொடர்புகளை ஏற்படுத்தி தர நாங்கள் தயாராக இருக்கிறோம். மறக்காமல் எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே. நாங்கள் அப்புறம் அப்பாவோட எல்லாம் கதைச்சு நாங்கள் ஏதாவது உதவிகள் வந்து கிடைக்க திரும்ப வந்து உங்களை வந்து பார்க்குறோம். ஏன்னா இப்போ போயிட்டு வரோம். மாமாவுக்கு பாய் காட்டுங்க வரோம்.